அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்யக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூட்டு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அந்த வலி குணமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் 1 வசனம் 7. அது உன் கோபத்துக்கு ஆளானோர் வலியுமல்ல, நெறி தவறியோர் வலியுமல்ல அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய கோபத்துக்கு ஆளான உதாரணம், உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்களாக எங்களை ஆக்கிவிடாத. யாரெல்லாம் நல்ல வழியில் இந்த உலகத்தில் சென்றார்களோ அந்த வழியை எங்களுக்கு குடு யா ரப்பில் ஆலமீனே என்று நம்மளை கேட்க சொல்கிறான். இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜி அல்லாஹுவுக்கு கோப பார்வைக்கு ஆளானவர்களை ரப்புல் ஆலமீன் பல கூட்டத்தார்களை அழிச்சிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தாரை அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாததுனாலையும் நபியுடைய பேச்சியை கேட்காததுனாலையும் வெள்ள பெருக்கு ஏற்படுத்தி இந்த உலகத்தில் உள்ள ஈமான் கொண்டவர்களை காப்பாற்றி அனைவர்களையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சான். ஃபிரௌனுடைய கூட்டத்தார் மாறு செய்ததுனால மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் இஸ்ரவேலர்களை நைல் நதியில் 7 பிரிவுகளாக பிரித்து அவர்களை காப்பாற்றி அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நடுவில் வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அழிச்சான். அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் வரம்பு மீறி அதிகமான பாவங்கள் செய்ததின் காரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி மேல் பகுதியை கீழ்ப்பகுதியாக ஆக்கினான். அதில் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பொண்டாட்டியும் அழிக்கப்பட்டான். நபியுடைய பொண்டாட்டி தான். குர்ஆனில் ஒரு சில இடங்களில் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியும் நரகவாதிகள், ஃபிரௌனுடைய மனைவி சொர்க்கவாதின்னு அந்த ஒரே பக்கத்தில் குர்ஆனில் ஒரு சில இடத்துல ரப்புல் ஆலமீன் சொல்லுவோம். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தின் மேலே கோபப்பட்டால் அழிப்பான். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நேரான வழியை நமக்கு தருவானாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா. அல்ஹம்துலில்லாஹ்.